வட இந்தியாவின் வளமான நிலங்களில் அமைந்துள்ள பழங்கால கோசல இராச்சியத்தில் வலிமை மிக்க மற்றும் நீதியுள்ள அரசன் தசரத மன்னன் ஆட்சி செய்தான். அவரது மக்கள் மகிழ்ச்சியிலும் செழிப்பிலும் வாழ்ந்தனர். மேலும் நிலம் வலிமை மிக்க இராணுவத்தால் பாதுகாக்கப்பட்டது. ஆனால் ஒரு வருத்தம் மன்னரின் மனதை கணக்கச் செய்தது. அவருடைய ராஜ்யத்தை பெற அவருக்கு மகனில்லை. ஒரு நாள் கோடையின் தொடக்கத்தில் தசரத மன்னன் தெய்வங்களின் ஆசீர்வாதத்தை பெறவும் ஒரு மகனை பெற ஒரு யாகம் என்று அழைக்கப்படும் குதிரை யாகம் செய்ய தீர்மானித்தார். தசரத மன்னன் யாகத்தீயில் நெய்யை ஊற்றிய போது சந்ததியினருக்கான பிரார்த்தனைக்கு விடையாக தேவர்கள் அனுப்பிய தெய்வீக பாயசத்தை தாங்கிய ஒரு கம்பீரமான உருவம் தீப்பிழம்பிலிருந்து வெளிப்பட்டது. அரசன் தன் மனைவிகளான கௌசல்யா, சுமித்ரா, கைகேயி ஆகியோருக்கு பாயாசத்தை பகிர்ந்தளித்தார். ராமர், லட்சுமணன், பரதன் மற்றும் சத்ருக்னரை போலவே ராமனும் லட்சுமணனும் குறிப்பாக நெருக்கமாகி விடுகிறார்கள். அவர்களின் தந்தையான தசரத மன்னன் அவர்களின் முன்னேற்றத்தில் மகிழ்ச்சி அடைகிறார். திடீரென்று பெரிய முனிவர் விஸ்வாமித்திரர் அரண்மனைக்கு வருகிறார். இது ராஜா மற்றும் அவரது அவையில் பரபரப்பை ஏற்படுத்தியது. விஸ்வாமித்திரருக்கும் வசிஷ்டருக்கும் இடையேயான போட்டியானது. விஸ்வாமித்திரர் வசிஷ்டருக்கு சொந்தமான தெய்வீக பசுவான சபலாவை கைப்பற்ற முயல்வதால் சண்டை உச்சத்தை அடைகிறது. விஸ்வாமித்திரர் பசுவை பாதுகாக்க தவறிய போது வசிஷ்டரை தோற்கடிக்க தேவையான ஆயுதங்களையும் சக்தியையும் பெற அவர் தவம் மற்றும் சுய முன்னேற்றத்தின் பயணத்தை மேற்கொள்கிறார். வசிஷ்டருக்கு எதிரான போரில் தோல்வியடைந்த விஸ்வாமித்திரர் வசிஷ்டரை போல பிரம்ம ரிஷியாக மாறுவதற்காக துறவு செய்ய முடிவு செய்கிறார். அவர் தெற்கே பின்வாங்கி பல ஆண்டுகளாக தீவிர தியானம் மற்றும் தவம் செய்து தேவர்களை கவர்ந்து ராஜரிஷி என்ற பட்டத்தை பெற்றார். இருப்பினும் விஸ்வாமித்திரரின் அதிகார தாகம் திருப்தியடையவில்லை. மேலும் அவர் பிரம்ம ரிஷியாக வேண்டும் என்ற தனது இலக்கை தொடர்கிறார். திரிசங்கு வீணான மற்றும் வெறித்தனமான மன்னன் தனது சொந்த உடலில் சொர்க்கத்திற்கு எரிச்செல்லும் சாத்தியமற்ற இலக்கை அடைய தனது ஆசானாகிய வசிஷ்டரின் உதவியை நாடுகிறான். திரிசங்குவின் கோரிக்கையாலும் தந்தையின் நிராகரிப்பாலும் ஆத்திரமடைந்த முனிவரின் மகன்கள் அவரை தீண்டத்தகாதவர் என்று சபித்து அவரை துன்பத்தில் அலைய வைத்தனர். திரிசங்கு இப்போது அடையாளம் காண முடியாத நிலையில் விஸ்வாமித்திரரின் ஆசிரமத்தில் அடைக்கலம் அடைகிறார். அவர் தனது அவல நிலையை கண்டு நெகிழ்ந்து அவருக்கு உதவுவதாக சபதம் செய்கிறார். விஸ்வாமித்திரர் திரிசங்கு தனது இலக்கை அடைய உதவுவதில் உறுதியாக இருந்தார். ஒரு யாகம் நடத்தி அனைத்து ரிஷிகளையும் அழைக்கிறார். வசிஷ்டரின் மகன்கள் கலந்து கொள்ள மறுத்ததால் இரு முனிவர்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. தெய்வங்களுக்கு எதிரான ஒரு செயலில் விஸ்வாமித்திரர் தனது சக்திகளை பயன்படுத்தி திரிசங்குவை சொர்க்கத்திற்கு உயர்த்தினார். ஆனால் இந்திரன் அவரை நிராகரிக்கிறார். விஸ்வாமித்ரா ஒரு புதிய வான மண்டலத்தை உருவாக்க தொடங்குகிறார். இது கடவுள்களை அதிர்ச்சிக்குள்ளாக்குகிறது. பிரம்மத்துவத்தை அடைய தவறி மேனகாவால் தூண்டப்பட்ட பிறகு விஸ்வாமித்திரர் தனது துறவரத்தை மேலும் தொடர முடிவு செய்கிறார். இது பரலோகத்தில் எச்சரிக்கையை ஏற்படுத்துகிறது. தேவர்களின் அரசனான இந்திரன் விஸ்வாமித்திரனை கவர்ந்திழுக்க மற்றொரு வான பெண்ணான ரம்பாவை அனுப்புகிறான். ஆனால் அவன் அந்த சூழ்ச்சியை அடையாளம் கண்டு அவளை சபிக்கிறான். அவன் தன் இலக்கிலிருந்து வெகு தொலைவில் இருப்பதை அவனுக்கு உணர்த்துகிறான்.